வெல்கம் டு பேட் ஸ்டோரி. நாம இன்னைக்கு ஜல்வாஸ் வெப்சைட் பிரசன்ட்ல வெளிவந்த மாலிக்னு சொல்லிட்டு எபிசோட் 1 and 2 தாங்க பார்க்க போறோம். வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப்சைட்ஸோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு முதலாளி தாங்க காட்டுறாங்க. அவர் தாங்க இந்த ஊரோட தலைவர். அவர் எல்லாமே முதலாளின்னு தான் கூப்பிடுவாங்க. இப்ப இவர் உட்காந்து சரக்கு அடிச்சுட்டே இருக்கும்போது கூட 2 அல்லக்கைங்க உட்காந்துட்டு அவருக்கு தண்ணி ஊத்தி கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்படி ஊத்தி கொடுத்துட்டே இருக்கும்போது இப்ப அங்க ஒரு பொண்ணு வரா இல்லையா, இவளோட பேரு கோமலுங்க. வந்தவன், முதலாளி உங்களுக்கு இன்னைக்கு சாப்பிடறதுக்கு என்ன வேணும் அப்படி சொல்லி கேட்க, அதுக்கு அந்த முதலாளியும், உன் கையால எது செஞ்சாலும் நல்லா இருக்கும் கோமல், நீ போய் எதை வேணா செய் அப்படின்னு சொல்லும் போது பக்கத்துல இருந்தவன் அந்த கோமலை ஒரு மாதிரியா பார்க்க, அதை கவனிச்ச முதலாளி, டேய் என்ன பாக்குற அப்படி சொன்னோடனே அவரும் பயந்துட்டு நம்ம முதலாளிக்கு சரக்கு ஊத்தி கொடுத்துட்டு இருப்பாருங்க. அப்படி ஊத்தி கொடுத்துட்டே இருக்கும் போது, எனக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்ல, முதலாளி கவலைப்படாதீங்க, உங்களுக்காக ஒண்ணு சூப்பரா ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவரும், இங்க பாரு, எனக்கு வலுக்கட்டாயமாலாம் பண்றது பிடிக்காது, எனக்கு பிடிச்சது ஃப்ரெஷ்ஷா ஒண்ணு வேணும், அவ்வளவுதான், அதை விட்டுட்டு கண்டதெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்னு தெரியாது அப்படின்னு அவர் சொல்ல, அதுக்கப்புறம் முதலாளி என்ன சொல்லிட்டீங்க, உங்களுக்கு தேவையானது நாங்க கண்டிப்பா பண்ணுவோம் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பார்த்தனா, இந்த முதலாளியோட ஒரு அல்லக்கை என்ன பண்ணுவாருன்னா, ஒரு பொண்ணை கூப்பிட்டு வராங்க. அந்த பொண்ணு பார்த்தனா தலையெல்லாம் முக்காடு போட்டுட்டு அப்படியே யாருக்குமே தெரியாத மாதிரி வரும்போது இப்ப அவன் என்ன சொல்லுவானா, சும்ரி, இங்க பாரு, நான் என்னென்ன சொன்னனோ அதெல்லாம் பண்ணு, நீ இங்க பயப்படுறதுக்கு அவசியமே கிடையாது, எங்க முதலாளி ரொம்ப நல்லவர், சரியா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு சரிங்கண்ண அப்படி சொல்லிட்டு கூட போக, அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பாத்தீங்கன்னா, நம்ம முதலாளி உள்ள சரக்கு அடிச்சுட்டே இருக்கும் போது இப்ப இந்த பொண்ணு கூப்பிடுற குரல கேக்குமா, கதவு திறந்துட்டு உள்ளவா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இவ உள்ள வந்ததுக்கு அப்புறம், ஆமா உன் பேர் என்ன அப்படி சொல்லி கேட்க, இப்ப அவளும் அவளோட பேர் சொல்லுவாளா, சொன்ன உடனே இப்ப இவ என்ன பண்ணனா, ஒரு பத்திரத்தை நீட்டுவாளா, ஆமா இது என்ன அப்படி சொல்லி கேட்க, இது வந்து எங்க வீட்டை நீங்க எழுதி வாங்கியிருந்தீங்களா கடனுக்காக, அதுதான் இது, உங்க வீட்டு வேலைக்காரர் என்ன சொன்னாருன்னா, உங்க கூட ஒரு நைட் இருந்தானா அது எனக்கு திரும்ப கொடுத்துருவீங்க, அதனாலதான் நான் இதை எடுத்துட்டு வந்தேன், இதுல ஒரு சைன் போடுங்க அப்படி சொல்ல, அதுக்கு அவர் என்ன கேட்பாருனா, ஏன் என் மேல நம்பிக்கை இல்லையா அப்படி சொன்ன உடனே அதுக்கு அவ என்ன சொல்லனா, உங்க மேல நம்பிக்கை இருக்கு, ஆனா உங்களுடைய வயசு மேல நம்பிக்கை இல்ல அப்படின்னு சொல்ல, உடனே அவர் சிரிச்சுக்கிட்டு, அவ்வளவுதானே, சரி வா அப்படி சொல்லிட்டு இப்ப அந்த பத்திரத்தை வாங்கி அவர் கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் இப்ப அந்த பொண்ணை கூப்பிட்டு உட்கார வச்சு அவருடைய முகத்தை பாப்பறா. முகத்தை பார்த்தவருக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருங்க. பிடிச்சதுக்கு அப்புறம் என்ன, இவர் வேற குடி போதையில இருக்கிறதால அந்த பொண்ணு கூட சேர்ந்து பண்ற மேட்டர் சீன்ஸ் சும்மா வெறியாவே இருக்குங்க. இந்த முதலாளிக்கு இதே வேலைதான், பணத்தை கொடுத்துட்டு கொடுக்க முடியாதவங்களாம் கூட்டு வந்து மேட்டர் பண்றதே வேலை போல. இப்ப இவர் என்ன பண்ணுவாருன்னா, நைட் எல்லாம் அவ கூட செம்மையா மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்த சீன் பார்த்தனா, அந்த பொண்ணு யாருக்குமே தெரியாத முக்காடு போட்டுட்டு காட்டு வழியா நடந்து போயிட்டே இருக்கும் போது இப்ப அந்த இடத்துக்கு ஒருத்தன் வராங்க. வந்தவன் டப்புன்னு அவளை வழி மறிச்சு அவளை நிப்பாட்டினோடனே அவளும் பயந்துட்டு, ஏய் யார் நீ, கையெடு அப்படின்னு சொல்ல, நான் கையெடுக்கிறத விடு, இப்ப நீ எங்க போயிட்டு வரேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நான் சொல்றது கேளு, இப்ப நீ என்ன பண்ணியோ அதுவே நாளைக்கு காலையில நான் உன் வீட்டுக்கு வருவேன், அங்க யாருமே இருக்க மாட்டாங்க, அப்ப நீ நானும் சேர்ந்து பண்ணலாம் அப்படி சொல்ல, அதுக்கு அவ டென்ஷன் ஆயிட்டு, உனக்கு என்ன அறிவு கெட்டு போச்சா, நீ யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல, என்னோட பேரு ஆஷிக் அப்படின்னு அவன் சொல்லனா, இங்க பாரு, நீ தேவையில்லாத வேலை பாக்குற, நான் எங்கேயும் போல அப்படின்னு சொல்ல, நீ என்ன பண்ண, யாரு கூட மேட்டர் பண்ணிட்டு வந்தேன்னு எனக்கு எல்லா விஷயம் தெரியும், நீ மட்டும் இதுக்கு சம்மதிக்கலன்னு வச்சுக்க, நாளைக்கு இந்த ஊர் ஃபுல்லாவே தண்டர் அடிச்சு சொல்லிடுவான், அதுக்கப்புறம் உன் நிலைமை நினைச்சு பாரு அப்படின்னு சொல்ல, இது கேட்ட அவளும் பயந்துருவாளா, பயந்துட்டு சரி ஓகே நீ ஒண்ணு பண்ணு, நாளைக்கு காலை வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்க, அப்ப வீட்டுக்கு வா அப்படி சொல்லிட்டு அவ அங்கிருந்து போக, அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தானா, வீட்டுக்கு ரொம்ப தாங்கி தாங்கி போனவளுக்கு வலி ரொம்ப அதிகமா இருக்கும் போல. அதே டைம்ல வீட்டுல ஒருத்தவங்க இரும்பவங்களா, அது யாருன்னு பார்த்தானா இவளோட அம்மா தான் போல. என்னம்மா தண்ணி வேணுமா அப்படி சொல்லி கேட்க, இல்லம்மா நீ ஏன் டயர்டா வந்திருப்ப, நீ படுத்து ரெஸ்ட் எடு அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பார்த்தனா, இந்த கோமல் இருக்கார் இல்லையா, அதங்க இந்த முதலாளியோட வேலைக்காரி, அவ குளிக்கிறது அங்க காட்டுறாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் காட்டிட்டு அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப இந்த முதலாளியை பார்த்தனா கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு, ஆமா இந்த ராகேஷ் ஏன் காசு கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் ரொம்ப வறுமையில இருக்கான் அப்படின்னு சொன்னதுன்னு இப்ப இவர் என்ன கேட்பானா, சரி அவங்க வீட்டுல யாரா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அவங்க அம்மாவும் அதுக்கப்புறம் அவனுடைய விதவை தங்கச்சி தாங்க இருக்காங்க அப்படி சொல்லும் போது, இது விதவை தங்கச்சியா, சரி ஓகே அவளுக்கு என்ன வயசு ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்க, அவளுக்கு என்ன ஒரு 30-35 இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது, நம்ம முதலாளியும் ஒரு மாதிரியா கணக்கு போடுவாருங்க. கணக்கு போட்டு முடிச்சவரு 30-35 வயசுல என்ன இருக்கு, நீ போயிட்டு அவனோட நம்மளோட ஃபார்முலா பத்தி சொல்லு, இன்னைக்கு நைட்டு அவனோட விதவை தங்கச்சி என்னோட வீட்டுல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது, இதே டைமுக்கு ஒரு கார் வருமா, அதெல்லாம் பார்த்தனா இவரோட பையன் தாங்க வந்திருப்பான். நேரா வந்து அவங்க அப்பா காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கினோடனே, மகனே நீ வந்துட்டியா, இதுக்கப்புறம் நீ ஊருக்கு போக வேண்டிய அவசியமே இல்ல, போ அம்மா உனக்காக வெயிட் பண்றாங்க, உள்ள போய் பாரு அப்படி சொல்லிட்டு அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் பக்கத்துல இருந்த அந்த அல்ல கிட்ட என்ன சொல்லுவானா, இங்க பாரு என் பையன் ஊர்ல இருந்து வந்திருக்கான், இதுக்கப்புறம் எந்த ஒரு மேட்டரும் வீட்டுல நடக்கக்கூடாது, கொஞ்ச நாளைக்கு இதெல்லாம் தள்ளி வை சரியா அப்படி சொல்லிட்டு அவன் அனுப்பினதுக்கு அப்புறம் இப்ப இவர் என்ன பேசிப்பாருனா, ஓகே அவன் போற வரைக்கும் நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது, கொஞ்ச நாளைக்கு நம்ம சும்மா இருக்கணும் அப்படி சொல்லிட்டு அவர் நினைக்கும் போது அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. அந்த நைட்ல போய் மேட்டர் பண்ணலையா, அந்த
ஜும்ரி அவளோட வீட்டுக்கு தாங்க அந்த நைட்ல தடுத்தான் இல்லையா அவன் வருவாங்க. அவன் வந்து ஏய் ஜும்ரி அப்படின்னு சொல்லி கூப்பிட இப்ப உள்ள இருந்து வந்தவ ஏய் பகி நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க நான் ரெடியாகி வந்துட்டேன் அப்படின்னு அவன் சொல்லும் போது சரி ஏன் வெளியே நிக்கிற உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டு போனதுக்கு அப்புறம் இவ அவனை பெட்ரூம்ல உட்கார வச்சு நீ இங்கே உட்காந்துரு நான் உள்ள போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன் அப்படின்னு உள்ள போனதுக்கு அப்புறம் வெளியில இவன் உட்காந்துட்டு இன்னைக்கு கொஞ்சம் கூட நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது சும்மா மேல கீழேன்னு நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவன் கனவு உலகத்துல மிதக்குவாங்க. அவ துணியெல்லாம் கழட்டுற மாதிரி அதுக்கப்புறம் ரொம்ப ரொமான்டிக்கா வர மாதிரி அப்படின்னு சொல்லி கனவுல இருக்கும்போது இப்ப உள்ள இருந்து வந்தவ ஒரு கட்டை எடுத்து மடார்னு மண்டையில அடிச்சு அவனை கொல்ல ட்ரை பண்ணும்போது அவன் என்ன பண்ணுவானா இவ்வளவு கீழே தள்ளிட்டு இவ மேல ஏறி உட்காந்துட்டு கழுத்தை நெரிச்சிட்டு இருப்பாங்க. அப்படியே சாவடிக்கிற நேரம் பார்த்தா டப்புன்னு இவ அலறி அடிச்சுட்டு எழுந்திருப்பாங்க. என்னன்னு பார்த்தனா இவ்வளவு நேரம் இந்த ஜுமரி கனவு கண்டுட்டு இருப்பாங்க. சே என்ன இது காலையில இது மாதிரி கனவெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவ ஃபீல் பண்ணும்போது அப்படியே இதனுடைய ஃபர்ஸ்ட் எபிசோடு முடிச்சிருப்பாங்க. வாங்க நம்ம கண்டினியூஸா செகண்ட் எபிசோடும் பார்த்தரலாம். இந்த சீன்ல பார்த்தனா இந்த கோமல் என்ன பண்ணனா வீட்டை கூட்டும் போது சும்மா இல்லாம துணியை தூக்கி தொடவிக்கு மேல சொறி வச்சிருப்பாளா. இப்ப அதை பார்த்துட்டு இருந்த அந்த வீட்டு வேலைக்காரன் அவன் அங்க நின்று தனக்கு தானே பண்ண அதை பார்த்துட்டு இருந்த கோமலி கிட்ட போயிட்டு என்ன கண்ணா ரொம்ப சந்தோஷமா இருக்கா நான் வேணா இன்னும் கொஞ்சம் மேல ஏத்தவா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அவனும் ஓ உன்னோட விருப்பம் அப்படி சொன்னவனே டென்ஷன் ஆயிட்டு சீ முதல்ல இங்கிருந்து வெளியே போ சன காலத்துல எதுக்கு உனக்கு இந்த வேலை எல்லாம் ஒழுங்கா இங்கிருந்து வெளியே போன்னு சொல்லி அவனை திட்ட அவனை அங்கிருந்து ஓடிடுவாங்க. அப்படின்னு சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தனா நம்ம கோமலி தண்ணி எடுத்துட்டு வருவாளா இதே டைமுக்கு முதலாளி பையன் என்ன பண்ணனா அப்படியே கிராஸ் ஆகும்போது டப்புன்னு இடிச்சிடலா. இடிச்சோடனே இந்த கோமலோட துணியெல்லாம் நனைஞ்சிருமா உடனே அவன் என்ன சொல்லனா என்ன கோமல் நீ பார்த்து வர மாட்டியா சரி ஓகே நீ ஒன்னு பண்ணு என்னோட பெட்ரூம்ல அயன் பாக்ஸ் இருக்கு உன் துணியை கழட்டி அயன் பண்ணு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவளும் சரி சின்ன முதலாளி அப்படி சொல்லிட்டு உள்ள போலாம். போனவ துணியெல்லாம் கழட்டிட்டு அவ அயன் பண்ணிட்டே இருக்கும் போது இப்ப அங்க ஒரு பள்ளி பார்த்தவ கத்த ஆரம்பிப்பா பாருங்க. இப்ப இவனு வேகமா அங்க ஓடுவாங்க. ஓடி போனோடனே இப்ப அவளும் பயந்துட்டு வெளியே ஓடி வர ரெண்டு பேரும் இடிச்சுப்பாங்களா. இப்ப இவ வேற அரையும் குறையமா இருப்பாளா. உடனே இவனும் கட்டி பிடிக்கும் போது மூடானதால அப்படியே வாயில கிஸ் பண்ண கொஞ்ச நேரத்துல அவளுக்கு செம இதாயிடுங்க. அப்புறம் என்ன இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து சும்மா வேற லெவல்ல மேட்டர் பண்ணுவாங்க. இந்த சீன்ஸ் ஒரு 15 நிமிஷமா எடுப்பாங்க. இந்த வேலைக்காரியை வச்சு பண்ற சீன் அந்த அளவுக்கு ஆட்டாவே இருக்குங்க. இப்படியே வேலைக்காரி மேட்டர் பண்ணி முடிச்சதவனே என்னன்னு பார்த்தனா இவன் அங்க நின்று தாங்க கத்திட்டு இருப்பா. இவன் வந்து வெளியே நின்னுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. உடனே அவளே வெளியே வந்துட்டு என்ன முதலாளி இங்க நிக்கிறீங்க அப்படி சொல்லி கேட்க இல்ல நீ துணி அயன் பண்ண வந்தா இல்லையா சோ எப்படி கதவு மூடி இருக்க மாட்டேன் அதுக்காக தான் நான் வந்தேன் சரி ஓகே நீ ஒன்னு பண்ணு எனக்கு ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி போட்டு என்னோட பெட்ரூம்ல வச்சிரு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இவ்வளவு மனசுல நம்ம முதலாளி என் மேல எவ்வளவு அக்கறையா இருப்பாரு அப்படி சொல்லிட்டு அவன் நினைக்க அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. வீட்டு மொட்டை மாடியில இந்த முதலாளி என்ன பண்ணுவாருன்னா அந்த ஜும்மரி இருக்கா இல்லையா அவளை முதுகுல எண்ணெய் தேய்க்க சொல்லும் போது அவளும் தேய்ச்சிட்டே இருக்கும் போது ஒரு கட்டத்துல மூடாயி அதுக்கப்புறம் அந்த ஜும்மரி கூட சேர்ந்து அந்த மொட்டை மாடியில பண்ற சீன்ஸ் செமையா எடுத்திருப்பாங்க. இப்படியே ஒரு 10 நிமிஷமா வெறியா இவங்க ரெண்டு பேரும் மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் முதலாளி என்ன பண்ணுவாருன்னா அவள்கிட்ட காசு கொடுத்து இங்க பாரு கொஞ்ச நாளைக்கு நான் சொல்ற வரைக்கும் இந்த பக்கம் வராத சரியா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அவளை அனுப்பி விட்டதுக்கு அப்புறம் அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. நம்ம முதலாளி என்ன சொல்றாருன்னா இங்க பாரு உங்க அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டல்ல காட்டுறதுக்காக நான் கூட்டு போறேன் வரத்துக்கு எப்படி 2 நாள் ஆகும் சோ கோமல் வந்துருவா அவ உன்னை நல்லாவே பாத்துப்பா அப்படின்னு சொல்ல அதுக்கு அவங்க அம்மாவும் உனக்கு ஏதாச்சும் காசு வேணும்னா பீரோல இருக்கு பீரோட சாவி என்னோட ரூம்ல இருக்கு சரியா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவங்களும் இங்கிருந்து கிளம்பிடுவாங்க. கிளம்புனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தனா பெட்ரூம்ல உட்காந்து சரக்கு அடிச்சிருப்பாங்க. அப்படி சரக்கு அடிக்கும் போது போன முறை இவ உள்ள துணி அயன் பண்ணிட்டு இருக்கும் போது இவன் வந்து வேடிக்கை பார்த்திருப்பான் இல்லையா அதாங்க அவளை அறகுறையா பார்த்திருப்பானே சோ அதை நினைச்சிட்டு இவ ரொம்ப டெம்ட் ஆயிட்டே இருக்கும் போது அந்த இடத்துக்கு இந்த வேலைக்காரி கோமல் வராங்க. வந்தவ முதலாளி உங்களுக்காக சாப்பாடு நான் ஹால்ல வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல நீ ஒன்னு பண்ணு சாப்பாடை என்னோட ரூம்க்கு கொண்டு வா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அவளு பெட்ரூம்க்கு சாப்பாடு எடுத்து தரும்போது அதை எடுத்து போய் அந்த டேபிள்ல வைக்க சொல்லும் போது இவளை கொண்டு போய் வைப்பாளா இவன் டப்புனு வந்து கதவு பூட்டிடுவாங்க. பூட்டினோடனே அவளும் பயந்துட்டு என்ன முதலாளி பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இப்ப அவனும் அவளை ஒரு மார்க்கமா பார்த்துட்டே இருக்கும் போது இதோட 2வது எபிசோடு முடிச்சிருப்பாங்க. இன்னும் இதுல சில எபிசோடு இருக்குங்க அது சீக்கிரமே பார்த்தரலாம். இதோட நான் உங்கள் மிஸ்டர் பிஜே. தேங்க்யூ கைஸ்.